fruitful and multiply. Be fruitful and multiply. பலுகி பெருகுங்கள். You know, many people ask themselves, why am I here on earth? What am I doing? இந்த பூமியில நான் எதற்காக வாழ்கிறேன், இங்கே நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்பது பலருடைய கேள்வி. அவர்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Just last week, somebody close to us, a young man, கடந்த வாரத்திலே எங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இளவயதான ஒரு நபர், with lots of money, திரளான ஆஸ்தி, he ended his life. தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். And as I was watching that funeral, I was thinking how much God has placed His purpose, His power, His promise in each one of us for us to end like this. அந்த இறுதிச் சடங்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் அதை பார்த்து எனக்குள்ளே நான் நினைத்து கொண்டேன், எவ்வளவு அதிகமாய் தேவன் என் மேல் நம் ஒவ்வொருவர் மேலும் தன்னுடைய திட்டத்தையும் பொறுப்புகளையும் வைத்திருக்கிறார். Sometimes when you are in pressure, when you are in health problem, when you have faced family issues, you sometimes ask, why am I here on earth? இந்த பூமியில் நமக்கு வரக்கூடிய மன அழுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் வரக்கூடிய காரியங்கள் நமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கும் பொழுது அநேக நேரம் நாம் நினைக்கிறோம், இந்த பூமியில் நான் ஏன் வாழ வேண்டும்? You know, God never asked that question. உங்களுக்கு தெரியுமா, தேவன் இந்த கேள்வியை ஒருபோதும் கேட்டதில்லை. He knows exactly why you are here on earth, because He created you in His own image. He put you here with a specific purpose. இந்த பூமியில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஏன் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து தேவன் திட்டமும் தெளிவுமாய் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தன்னுடைய நோக்கத்தையும் பொறுப்பையும் உங்கள் மேல் வைத்திருக்கிறது கர்த்தர். He created each one of us with a purpose. நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்கி இருக்கிறார். With a mandate. ஒரு பொறுப்போடு கூட நம்மை உருவாக்கி இருக்கிறார். With a promise. ஒரு வாக்குத்தத்தோடு அவர் உருவாக்கி இருக்கிறார். And with a blessing. அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தோடு கூட நம்மை உருவாக்கி இருக்கிறார். That is what we are going to do. We turn to Genesis 1st chapter. நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். We are all going to read verses 27 and 28 together. 27வது 28வது வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27 28வது வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். உட்காரும். Be fruitful and multiply. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். This is your God-given purpose, mandate, promise and blessing, all encompassed in this one phrase. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு. இவை எல்லாம் ஒரே சொற்றொடரில் இருக்கிறது. Amen. It's not just Old Testament. In New Testament, Jesus tells all His disciples, all the born again believers. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட, இயேசு கிறிஸ்து தம்முடைய விசுவாசிகளோடு, மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரோடு கூட இதைத்தான் சொன்னார். Jesus says in John 15. யோவான் 15வது அதிகாரத்தில் இயேசு சொன்னார். Turn with me to John 15. Look at it in your own Bible. யோவான் 15வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் வேதத்தை நீங்கள் பாருங்கள். I have chosen you and I have appointed you, or I have planted you, that you might go and bear fruit and keep on bearing, and that your fruit may be lasting, that it may remain abide.
யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Amen. ஆமென். In John 15:5, Jesus says, whoever lives in me and I in him bears much or abundant fruit. அது மாத்திரமல்ல, யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசு சொன்னார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். Jesus did not create members of a church or a religion or an organization. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சபையில் அங்கத்தினர்களையோ அல்லது ஏதாவது ஒரு மதத்தையோ ஸ்தாபிக்க இங்கே வரவில்லை. He created disciples who bear much fruit, they keep bearing fruit and they bear abundant fruit. மிகுந்த கனிகளை கொடுக்க, அந்த கனிகள் நிலைத்திருக்க, நிறைவான மிகுந்த பலன்களை கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை உருவாக்கினார். யாருமே சர்ச்சுக்கு வந்து பெஞ்சையோ சேரையோ அரைச்சிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு திரும்பி போவதற்கு ஒருவரையும் இயேசு கிறிஸ்து அழைக்கவில்லை. ஒருவரையும் இயேசு கிறிஸ்து அழைக்கவில்லை. நிறைய பேருக்கு அந்த ஐடியா இருக்குது. யூ ஆர் நாட் கால் டு பி a passive member of a church. ஏதோ மேம்போக்காக இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினர், சபையின் அங்கத்தினராக இருக்க நீங்கள் அழைக்கப்படவில்லை. People go to church so that they can get married and then when they die they can get buried. ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கை தங்களுக்கு திருமணம் நடக்கவும் மரித்த பிறகு கல்லறை கிடைக்கவுமாக பொதுவாக ஆலயத்துக்கு போகிறது வழக்கம். That is not God's will. ஆனால் அது அல்ல தேவனுடைய திட்டம். That is not God's design. அது அல்ல தேவனுடைய That வடிவமைப்பு. is not why he created you. அந்த நோக்கத்துக்காக தேவன் உங்களை சிருஷ்டிக்கவில்லை. Do you know how many thousands and thousands and thousands of people can come out of you? That is how he designed you. உங்களிலிருந்து எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய முக்கியமான திட்டம். Amen. ஆமென். I am created to be fruitful and to multiply. நான் கனி கொடுக்கவும் பலுகி பெருகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நான் பலுகி பெருகவே உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் பலுகி பெருகவே உருவாக்கப்பட்டிருக்கிறேன். I am created to be fruitful and to multiply. நான் பலுகி பெருக கனி கொடுக்க உருவாக்கப்பட்டிருக்கிறேன். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. I am a disciple of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன். எல்லாரும் சொல்லுங்க. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன். He has chosen me and appointed me. தேவன் என்னை தெரிந்து கொண்டு ஏற்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க அவர் சொல்றத. தேவன் என்னை தெரிந்து கொண்டு ஏற்படுத்தி இருக்கிறார். To bear fruit. மிகுந்த கனிகளை கொடுக்க. Keep on bearing fruit. தொடர்ந்து கனி கொடுக்க. Abundant and lasting fruit. நிறைவான நிலைத்திருக்கக்கூடிய கனி கொடுக்க. Amen. ஆமென். All through this year. இந்த வருஷம் முழுவதும் The Spirit of God will teach us about being fruitful and about multiplication. கனி கொடுக்கவும் மிகுந்த கனி கொடுக்கவும் பலுகி பெருகவும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரும் கற்றுக் கொடுக்க போகிறார். Whoever receives these words by faith, you will see a tremendous increase in fruits in your life through multiplication. இந்த வார்த்தைகளை இந்த வசனங்களை விசுவாசத்தோடு கூட யாரெல்லாம் கேட்கிறீர்களோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். பன்மடங்கு உங்களை பெருக்குவார். ஆமென். ஆண்டவருக்கு கூட்டல் கழித்தல் தெரியாது. ஆண்டவருக்கு பெருக்கல் தான் தெரியும். ஆமென். He is not a God just adding and subtracting, he is multiplying. இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர் அவர் கூட்டி கழிக்கிறவர் அல்ல, அவர் பெருக பண்ணுகிற தேவன். It started with our father Abraham. அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமோடு கூட அதை தொடங்கினார். One old man with no children, nothing, he just called him. பிள்ளை இல்லாத ஒரு வயதான ஒரு முதிர்ந்த நபரை அவர் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அழைத்தார். He asked him to believe that your descendants will be more than the sand of the sea or the stars of the sky.
உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலத்தனையாயிருக்கும், வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்ற வார்த்தையை நம்பும்படி அந்த ஆபிரகாமை அழைத்தார். Amen. ஆமென். Today there are so many sons of Abraham sitting right here. இன்றைக்கு நம் மத்தியிலே திரளான ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். Hallelujah. 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 If the Lord's coming is delayed, we have to see thousands and thousands of our descendants filling all the nooks and corners of the world. ஆமென். நம்முடைய கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், கர்த்தருக்கு சித்தமானால், நம்முடைய சந்ததிகள் திரளான சந்ததிகள் எல்லா உலகத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் பரவப் போகிறார்கள். Amen. ஆமென். Amen. ஆமென். என்னுடைய பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ இங்க இல்ல. But I have so many children here and grandchildren. ஆமென். Amen. ஆமென். That is how you have to think. இப்படிதான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். Don't be narrow minded. குறுகலான மனதோடு கூட இருக்கக்கூடாது. We are Abraham children. Amen. ஆமென். நாம் ஆபிரகாமுடைய சந்ததி பிள்ளைகள். When you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும்போது, when you do ministry, நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, God will give you children from every race, every religion, every nation, every nook and corner. தேவன் உங்களுக்கு எல்லா ஜாதிகளிலிருந்தும், எல்லா ஜனங்களிலிருந்தும், எல்லா வம்சத்திலிருந்தும் உங்களுக்கு பல தேசத்திலே உங்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பார்கள். Hallelujah. Hallelujah. So whenever this year you hear about be fruitful and multiply, do not think first about your personal life, your finances, your family, your career. First of all, think about your fruit in the kingdom of God. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், பலுகி பெருக வேண்டும் என்கிற இந்த செய்தியை கேட்ட உடனேயே முதலாவது உங்களுடைய சொந்த வாழ்க்கையின் பெருக்கம், உங்களுடைய பண விஷயத்தில் பெருக்கம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பெருக்கம், இதை மாத்திரம் முதலாவது நினைக்காமல் ஊழியத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய பெருக்கத்தை முதலாவது நினைக்க வேண்டும். This so-called prosperity theology appeals to selfishness and about yourself. But God does prosper you when you first seek His kingdom and His righteousness. இந்த நாட்களிலே பரவலாக போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த செழிப்பு உபதேசம் ஜனங்களை குறுகிய மனதோடு ஆக்கி உங்களுடைய சொந்த காரியம், என்னுடைய சொந்த காரியம் என்கிற அந்த குறுகிய வட்டத்துக்குள் வைத்திருக்கிறது. தேவன் அப்படி அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நாம் செய்யும் பொழுது அப்பொழுது மற்ற காரியங்கள் உங்களுக்கு அதோடு கூட கூட்டி கொடுக்கப்படும். Amen. Amen. Then Jesus said, then all these things will be added unto you. That is His business. அதைத்தான் இயேசு சொன்னார். அப்பொழுது அதோடு கூட மற்ற எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். அது தேவனுடைய வேலை. I pray with all my heart at the end of this year, when people come to give testimony in the last 3 weeks or 2 weeks, they will not be just talking about my family was okay, my children were okay, my job, I got a promotion. Not just that. First they will start with, I brought so many to Christ. நான் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறதெல்லாம் இந்த வருஷத்தின் கடைசியில் இந்த இடத்தில் வந்து ஜனங்கள் சாட்சி சொல்லும்போது, எனக்கு வேலை நல்லா இருந்தது, எனக்கு வீடு கிடைத்தது, என்னுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லாமல் நான் இவ்வளவு அதிகமான ஆத்துமாக்களை சம்பாதித்தேன் என்று சாட்சி சொல்ல இருக்க வேண்டும். Amen. ஆமென். யாரெல்லாம் என்னோட ஒத்துக்கிறீங்க, அக்ரி பண்றீங்க? Amen. Hallelujah. ஹல்லேலூயா. God will bless you with that blessing. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே தேவன் உங்களை That is ஆசீர்வதிப்பார். the multiplication God is promising, and that is the multiplication you have to seek. தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அதுதான். நீங்கள் விரும்புகிற வாஞ்சிக்க வேண்டிய வாக்குத்தத்தமும் அதுதான். You know, when I meet my Lord in the mid-air, or when I meet Him after I leave this earth, God is not going to ask me how much property I have, how much money I have in the bank balance, how I took care of my children. That is not what He is going to ask. நான் என்னுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு நான் அல்லது மத்திய ஆகாயத்தில் என் கர்த்தரை நான் சந்திக்கும் பொழுது, உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, உன்னுடைய குடும்பத்தின் நிலைமை என்ன, எவ்வளவு நீ சம்பாதித்திருக்கிறாய் என்ற கேள்வியை கேட்க மாட்டார். What did He do for my kingdom? என்னுடைய ராஜ்யத்துக்காக நீ என்னத்தை செய்தாய்? What did you bring to my kingdom? என்னுடைய ராஜ்யத்தில் நீ எதை கொண்டு வந்தாய்? If you don't believe me, read Jesus' words in the gospel. நீங்கள் என்னை நம்பாவிட்டால் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை வாசித்து பாருங்கள். And we will see these warnings in the year to come. I don't want to start the year with those things. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நான் இதை ஆரம்பிக்க விரும்பவில்லை. வருகிற நாட்களில் இந்த எச்சரிப்புகளை நாம் கேட்க போகிறோம். But today we are going to see the power of the seed.
இன்றைக்கு அந்த விதையின் வல்லமையை குறித்து நாம் தியானிக்க When போகிறோம். God created everything, even before He created man or a woman, He created everything, the vegetation, plants, animals, birds, everything He created and put a seed in each one of them to multiply. தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பின் நாட்களிலே அவர் எல்லா புல்பூண்டுகள் மற்ற எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்தார். மனுஷனையும் இதுவரையும் சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் தன்னுடைய சிருஷ்டிப்பின் எல்லாவற்றிலும் அதற்கு ஒரு விதையை வைத்தார். Amen. Amen. In Genesis 1:12 it says, the earth brought forth vegetation, plants yielding seed according to their own kinds, and trees bearing fruit in which there is their seed, each according to its kind. And God saw that it was good. 12வது வசனத்தில் ஆதியாகமம் 1வது அதிகாரம், பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருஷங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். God is talking to birds, plants, trees, grass, animals, everything. He says, be fruitful and multiply. தேவன் பறவைகள், ஜீவராசிகள், சமுத்திரத்து மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், புல்பூண்டுகள் எல்லாவற்றையும் பார்த்து பேசுகிறார். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், பலுகி பெருகுங்கள். Amen. ஆமென். The first blessing in the Bible is the blessing of multiplication. வேதத்தின் முதல் ஆசீர்வாதம் பெருக்கத்தின் ஆசீர்வாதம். God put in the first tree the seed, in the first birds the seed to reproduce and multiply. தேவன் உருவாக்கின முதல் மரத்தில் விதையை வைத்தார். தேவன் உருவாக்கின முதல் பறவைகளில் விதையை வைத்தார். ஏனென்றால் அவைகள் பலுகி பெருக வேண்டும். கோதுமையோ நெல்லோ எதுன்னு எடுத்துங்க, மாம்பழமோ, வாட் எவர் யூ see, look in each one, even in the grass, there is a seed God put according to its own kind. தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொரு காரியத்திலும், அது புல்பூண்டுகளாகட்டும் கோதுமையாகட்டும், எல்லாவற்றிலும் அதற்கான விதையை அதற்குள்ளே வைத்தார். From wheat rice will not come. கோதுமையிலிருந்து ஒருபோதும் அரிசி வராது. From coconut tree mango will not come. தென்னை மரத்திலிருந்து மாங்காய் வராது. The seed is to reproduce whoever you are, whatever you are. ஒவ்வொரு விதையும் நீ யார், உன் தன்மை, அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. Not one or two. 1-2 மாத்திரமல்ல, Millions. கோடிக்கணக்கான காரியங்களை. இன்னைக்கு காடுகளை நீங்க பாக்குறீங்களே, அதெல்லாம் ஒரு மரத்துல ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு மரத்துல இருந்த ஒரு விதையை பார்க்கும்போது அங்க காடு இருக்குது. Amen. Hallelujah. Hallelujah. And we are going to see there were 11 disciples. 11 disciples. நாம் பார்க்க போகிறோம் 11 சீஷர்கள் மாத்திரம். It became 120. அவர்கள் 120ஆக It became 3000. 3000ஆக பெருகினார்கள். It became a few thousand. சில ஆயிரங்களாக பெருகினார்கள். All started with one man hanging on the cross. இவை எல்லாமே சிலுவையில் தொங்கின ஒரு மனுஷனிலிருந்து ஆரம்பித்தது. You know how many are there today? இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? 3 billion Christians. 300 கோடி கிறிஸ்தவர்கள். Of those, half of them, 150 are born again believers. அவர்களில் 150 கோடி ஜனங்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள். Amen. Amen. More than all of India, we have born again believers across the world. இந்தியாவை காட்டிலும் பூமியின் உலகத்தின் கடைசி பரியந்தம் திரளான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். Started with one man. ஒரு மனிதனிலிருந்து ஆரம்பித்தது. Amen. Amen. That is the power of multiplication. அதுதான் பெருக்கத்தின் வல்லமை. Everything God created has the potential within it to multiply. தேவன் உருவாக்கிய ஒவ்வொன்றிலும் பெருக்கத்தின் அந்த ஆக்கத்திறன் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, 2 பிள்ளை பிறந்திருக்கு, பிள்ளை பிறக்கல, இப்படி தான் யோசிக்கிறீங்க நீங்க. ஒரு நல்ல பாட்டு உண்டு இல்ல, Father Abraham had many sons and many sons had Father Abraham. That is the truth. ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்கிறது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம்
அவருக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறது. அநேக பிள்ளைகளுடைய தகப்பன் ஆபிரகாம். Because God loves multiplication, God loves us to grow, God loves us to expand. தேவன் பெருக்கத்தை விரும்புகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் நம்முடைய எல்கைகளை விரிவாக்க விரும்புகிறார். God loves us to become greater than where we started with. நீங்கள் எந்த இடத்தில் ஆரம்பித்தீர்களோ அந்த இடத்திலிருந்து இன்னும் மேன்மை அடையும்படிக்கு தேவன் நம்மில் விரும்புகிறார். Amen. ஆமென். அந்த பாட்டு இருக்குல்ல, வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். நாங்க ரெண்டு பேரும் அதுக்கு சாட்சியா இருக்கிறோம். வெறுங்கையா இந்த ஊருக்கு வந்தோம். And there are so many of you like that. ஆமென். உங்களில் அநேகர் அப்படிதான் இருக்கிறீர்கள். Amen. ஆமென். அப்படிதான் வந்தோம். But that is only the material things. But when we leave this earth, each one has to leave with thousands and thousands of souls in our hand. நம்முடைய அனுபவம் அது பௌதீகமான உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு நீங்களும் நானும் கடந்து போகும்போது ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களோடு நாம் கடந்து போக வேண்டும். This idea, the concept of multiplication was first in God's mind. இந்த பெருக்கத்தின் அந்த எண்ணம், அந்த கருத்து தேவனுடைய மனதிற்குள் முதலில் இருந்தது. In Genesis 1, that idea, that concept was transferred to earth. அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தேவனுக்கு இருந்த அந்த கருத்து பூமியிலே அது விஸ்தாரப்பட ஆரம்பித்தது. Be fruitful and multiply. கனி கொடுத்து பெருக்கம், நீங்கள் பெருகுங்கள். I will tell you one more thing. ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல When God blesses you or asks you to do something, the opposite is not His will, the opposite is not His design. தேவன் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல கேட்கும்போது அதனுடைய எதிர்பதமான காரியம் அது தேவனுடைய சித்தம் அல்ல. அது தேவன் சொன்ன காரியத்துக்கு எதிர்மறையான காரியம் அது தேவனுடைய விருப்பம் அல்ல. When the Lord says be holy, being sinful, it's not His design, it's not His plan. தேவன் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லும் பொழுது அசுத்தமாயிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய வடிவமைப்பு அல்ல. Right? I'm sure you will agree. அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். When Jesus asked us to go heal the sick, that means sickness is not God's plan, it is not God's design. இயேசு கிறிஸ்து நீங்கள் போய் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் என்று சொல்லும் பொழுது வியாதியாயிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, அது உங்களை குறித்த வடிவமைப்பும் அல்ல. The same way when the Lord told us and Jesus also told us, be fruitful and multiply, the opposite is not God's design, it's not God's purpose. அதே போல தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நீங்கள் கனி கொடுத்து பலுகி பெறுங்கள் என்று சொல்லும் பொழுது கனியற்ற வாழ்க்கை, எதிர்மறையான காரியம், அது உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய வடிவமைப்பும் அல்ல. நான் மட்டும் எப்படியாவது பரலோகத்துக்குள்ள ஒரு தர டிக்கெட்டாச்சும் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய திட்டம் அல்ல, ஆண்டவருடைய டிசைனும் கிடையாது. He does not want any of you to go alone yourself into heaven. உங்களில் ஒருவரும் தனி ஆளாக பரலோகத்தில் போவது தேவனுடைய சித்தம் அல்ல. Amen. Amen. It is the will of God for this church to multiply. இந்த சபை பெருக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். Because God says, I want my people to multiply. ஏனென்றால் தேவன் சொல்கிறார் என் ஜனங்கள் பலுகி பெருக வேண்டும். You know, the people of Israel, they just went as one small family to Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு ஒரு சிறு குடும்பமாக புறப்பட்டு போனார்கள். Within a few years they started multiplying. ஒரு சில வருஷங்களுக்குள்ளே அவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். The Pharaoh was nervous and he gave all kinds of orders. Cut them off, cut off the male children as soon as they are born. They could not do it. இவர்களுடைய பெருக்கத்தை பார்த்து பார்வோன் பயந்து போய் அவர்களை அடக்குங்கள், அவர்களை கொலை செய்யுங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். ஆனால் அவரால் அது கூடாமற் போயிற்று. One family of 12 boys, one family of Jacob, they became 3 million people within 400 years. ஒரு குடும்பத்தின் 12 பிள்ளைகள் அடங்கிய ஒரு சிறு குடும்பம் ஒரு சில வருஷங்களுக்குள் 30 லட்சம் ஜனங்களாக பெருகினார்கள். It is the will of God for this church and every Bible believing church to multiply. இந்த சபையாகட்டும் வேதத்தை நம்புகிற ஒவ்வொரு சபையும் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். விசுவாசித்தா ஆமென் சொல்லுங்க. ஆமென். விசுவாசிக்கலாம் இல்லன்னு சொல்லுங்க. யாருமே இல்லன்னு சொல்லல. ஓகே. It is the will of God for your joy, your peace and your faith to multiply.
உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். It is the will of God for your ministry and your family to multiply. உங்களுடைய ஊழியம், உங்களுடைய குடும்பம் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லணும். ஆமென். Amen. Amen. It is God's will for your career or your business to multiply. உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய It சித்தம். is the will of God for everything and anything you get involved to become better, become greater. நீங்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பெருக வேண்டும், பலுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பெருக வேண்டும் யாருக்காவது ஆசை இருக்கா? இன்னும் ஒருத்தருமே இருக்கா இல்லையா? இருக்கு. 2-3 பேர் தான் கை தூக்குறீங்க. பெருக வேணும்னு ஆசை இருக்குதா? ஆமென். ஆமென். அந்த ஆசை எங்க திரும்ப வருது? ஆண்டவர் உங்களுக்குள்ள போட்டிருக்கார். ஆமென். நீங்க பிறக்கும் போதே போட்டிருக்கார். ஆமென். நீ பிறந்த சின்ன பிள்ளைய பாருங்க, கத்துது. எங்க பேர பிள்ளை 4 மாசம் தான் ஆச்சு. இங்க கீழே இருந்து கத்துது, எங்ககிட்ட பேச பார்க்குது. God has put that desire to run, to go, even though they can't. They want to move, they want to run right away. That is God-given desire. ஓட வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும், அவர்களால் முடியாம இருக்குது. ஆனாலும் அந்த சிறு பிள்ளை அப்படியெல்லாம் வாஞ்சிப்பது, விரும்புவது தேவன் அந்த பிள்ளைக்குள் போட்டப்பட்ட அந்த சித்தம். Hallelujah. Hallelujah. The seed for greatness and abundance is within you. மேன்மைக்கும் முழுமைக்குமான அந்த விதை உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிறார். Amen. ஆமென். அதனால தான் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பார்த்து, நீ ஒன்றுக்கும் உதவாக்கற, மட ஜென்மம், எங்கள் அம்மா நிறைய லிஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவரை தெரியாது. ஆனால் அவங்க சொன்ன இதெல்லாம் ஒருத்தருக்கும் எங்களுக்கு நடக்கலை. நாங்கள்லாம் ஆண்டவருக்கு பெரிய Hallelujah. தேவனுடைய கிருபை இருக்குது. ஆமென். ஆமென். உங்கள் பிள்ளைங்களை பார்க்கும்போது அப்படி பார்க்காதீங்க, தேவன் பார்க்குற மாதிரி பாருங்க. ஆமென். 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 ஹல்லேலூயா. Hallelujah. உங்கள் பிள்ளைங்களை மாத்திரம் பக்கத்தில் பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம், இந்த ஆள் உதவாக்கரன். I told you, I think I shared long time back, when I was born again, I used to be skinny, 40 kilos, and I was from a useless Hindu atheistic background in the college. நான் மறுபடியும் பிறந்த அந்த நாட்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். மிகவும் மெலிந்தவனாக, ஒரு பின்னோக்கமான இந்து பின்னணியிலிருந்து நாத்திகனான ஒரு வழியில் நான் இருந்தேன் அன்றைக்கு. And in our prayer, they brought 23 people in my batch to the prayer group. நான் போய்கொண்டிருந்த அந்த ஜபக்குழுவுக்கு என்னுடைய கல்லூரியிலிருந்து 23 நபர்கள் கூட்டி கொண்டு The வந்தார்கள். brother who led me to Christ, he wrote all the names and he put at the end a question mark, doubtful, 2 names. That's one is mine. என்னை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தின அந்த சகோதரன் மற்ற 22 பேருடைய பெயரை எழுதி கடைசியில் என்னுடைய பெயரையும் போட்டு அது பக்கத்தில் ஒரு கேள்விக்குறியும் வைத்திருந்தார். ஏன்னா என் தேர்மோ என்கிற ஒரு சந்தேகம். Amen. When we finished the college, only I and that brother stayed in the prayer group. All others backslider. என்னுடைய கல்லூரி வாழ்க்கை முடிந்த பிறகு அந்த ஜபக்குழுவில் அந்த சகோதரனோடு கூட நான் மாத்திரம்தான் இருந்தேன், மற்றவர்களெல்லாம் ஓடி How போயிட்டாங்க. God sees you is important. தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பது முக்கியமானது. Amen. ஆமென். The seed for greatness and abundance is within you. மேன்மைக்கும் முழுமைக்குமான அந்த விதை உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிறார். The tree or the plant will grow from inside out. தாவரமாகட்டும் அந்த மரமாகட்டும் அது உள்ளிலிருந்து வளர்ந்து பெருகுகிறது. Your greatness, your multiplication, your abundance is not based on what others do for you, what is going on around you. The greatness, the seed is already inside you. உங்களுடைய மேன்மைக்கான, உங்களுடைய வளர்ச்சிக்கான, பெருக்கத்துக்கான அந்த விதையானது ஏதோ உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய காரியத்திலிருந்து வருவதில்லை. அதனுடைய விதை உங்களுக்குள்ளிருந்து வருகிறது. Many of you are waiting for something to happen from outside. நம்மள அநேகர் ஏதோ வெளியிலிருந்து ஒரு காரியம் வந்து நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து If I கொண்டிருக்கிறோம். had more money, எனக்கு இன்னும் பணம் இருந்தால், if I marry the right person, if I had more status, if I had this house, if I had some support from here, there, then I will grow. என்னுடைய அந்தஸ்து இப்படி இருந்தால், நான் விரும்பின அந்த நபரை நான் திருமணம் செய்திருந்தால், இந்த நபர் எனக்கு உதவி இருந்தால், நான் இன்னும் அதிகமான காரியத்தை அல்லது இப்படி இருந்திருப்பேன் என்று நினைக்கலாம். Amen. ஆமென். I can give you 3-4 examples. In 2 Kings 4th chapter, a widow of a prophet was in so much debt
that they were going to take her sons. She had only 2 sons. They were going to take the sons as the slaves to pay off the debt. நான் 2-3 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசியினுடைய விதவை பெண், அவர் அதிக கடன்பட்டிருந்ததினால் தன்னுடைய 2 மகன்களையும் அவர்கள் சிறை பிடித்து கொண்டு போகக்கூடிய அந்த நிலையில் இருந்தார்கள். Prophet Elisha showed up at her house. எலிசா தீர்க்கதரிசி அந்த வீட்டில் வந்தார். I am sure that widow was thinking, if only a rich man comes now and pays my debt. அந்த அந்த ஸ்திரீ ஒருவேளை நினைத்திருப்பாள், ஒரு பணக்கார நபர் என்னுடைய வீட்டிலே வந்து என்னுடைய கடனை எல்லாம் அடைத்திருந்தால் Everything will be all right. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக Maybe she இருந்திருக்கும். was looking around. அவங்க அந்த ஸ்திரீ அப்படியே சுற்றுமுற்றும் பார்க்குறாங்க. And Elisha came. எலிசா தீர்க்கதரிசி வந்தாள். This guy is, poorer than me. He's another prophet. அவர் என்னை விட மோசமான ஆள், இனி ஒரு தீர்க்கதரிசி. But Elisha asked, what do you have? அங்கே எலிசா அந்த ஸ்திரீயோடு கேட்டாள், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? What do you have? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அதுதான் ஆவியானவர் உங்ககிட்ட கேட்குறார், உங்ககிட்ட என்ன இருக்குது? What do you have? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? What do you have? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? He said, just a bottle with some little bit of oil. ஒருவேளை ஒரு சின்ன குப்பி தைலமாக இருக்கலாம். Go get as many empty jars as possible from your community. உங்களுடைய சமுதாயத்தில் போய் எவ்வளவுக்கு அதிகமாய் பாத்திரங்களை நீங்கள் வாங்க முடியுமோ காலியான வாங்கிக்கோ. பாத்திரம், காலியான பாத்திரங்களை வாங்கி கொள்ள முடியுமோ வாங்கி கொண்டு வா. இந்த ஜாடி எல்லாம் வச்சாங்க. The whole house was filled with empty jars. அந்த வீடு முழுவதும் காலியான பாத்திரங்களால் நிரம்பி இருந்தது. Maybe she brought 50 jars. ஒருவேளை அந்த ஸ்திரீ 50 பாத்திரங்கள் கொண்டு வந்திருக்கலாம். The prophet asked her to fill each of the jars. அந்த தீர்க்கதரிசி ஒவ்வொரு ஜாடியையும் நிரப்பும்படி கேட்டுக்கொண்டார். The last jar when she was pouring, கடைசி பாத்திரத்தில் அந்த ஸ்திரீ ஊற்றி கொண்டிருக்கும் பொழுது it went full, all the jars were filled எல்லா ஜாடிகளும் நிறைந்தது. and it stopped. அதோடு கூட நின்றது. If she had brought 50 jars, 50 jars were full. 50 பாத்திரங்களை அந்த ஸ்திரீ வாங்கி இருப்பார்களானால் 50ம் நிறைந்தது. Maybe she didn't bring 100. If she had brought 100, 100 would have been full. அவர்கள் ஒருவேளை 100 ஜாடி வாங்கி இருக்க மாட்டார்கள். 100 ஜாடி வாங்கி இருந்தால் 100 ஜாடி நிரம்பி இருக்கும். Go sell it and pay your debt. அதை விற்று நீ உன் கடனை அடை. ஆமென். கேக்குறீங்களா? ஆமென். 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 உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோட நீ போ. உன்னோடு உன்னை பெருக்கிறவர், உனக்கு கனி தருகிறவர், உன்னை அனுப்புகிற கர்த்தர் அல்லவோ. ஆமென். 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 When there were 5,000 people sitting, no food, everybody is hungry. 5000க்கு மேலான நபர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், பசியா இருக்கிறாங்க, ஆனா சாப்பாடு இல்ல. The disciples were scratching their head. We have to go around and buy all kinds of food. We don't have money. And this late night, where will we go and buy bread for these people? சீஷர்களுக்கு ஒரே கவலை, இந்த சாயங்கால நேரத்துல இவ்வளவு வனாந்திரமான இடத்துல எங்க போய் இவ்வளவு ஜனங்களுக்கு சாப்பாடு வாங்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம். Jesus asked, what do you have? இயேசு கேட்டார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? What do you have? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அதான் கேக்குறாரு உங்ககிட்ட, what do you have? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? 5 loaves and 2 fish. 5 அப்பம் 2 மீன்கள். ஆமென். ஆமென். போதுமா? போதும். போதுமா? பெருக்கிறது யாரு? கர்த்தர். இயேசுவின் கையில பெருக்கம் வரும். He is the one who multiplies. இயேசுதான் பெருக்க பண்ணுகிற கர்த்தர். Young man David went in front of Goliath. வாலிபனான தாவீது அந்த அரக்கனான கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கிறான். How can this guy say, I can beat him? இந்த கோலியாத்தை யார் வீழ்த்தக்கூடும்? தாவீது சொல்கிறான், என்னால் கூடும். Everybody said, no, you are not, it's not going to be possible. That's not you. எல்லாரும் சொல்றாங்க, உன்னால முடியாது, அது உன்னால சாத்தியமான காரியம் அல்ல. Okay, King Saul say, comes, I am going to give my coat, my sword, my everything, my arm. He put all these things. David tried out. This doesn't work. சவுல் உடனே தாவீதை அழைத்து தன்னுடைய அங்கி, தன்னுடைய தலைசீரா, தன்னுடைய கவசம், தன்னுடைய பட்டயத்தை எல்லாம் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் தாவீது அதை போட்டு இது எனக்கு ஒத்து வராது என்று மறுதலித்தார். I have the sling. I just need a few stones. That's enough. எனக்கு கவன் இருக்கிறது, ஒரு சில கற்கள் மாத்திரம் தேவை. The sling in your hand is enough to bring down the Goliath. உங்கள் கையில் இருக்கக்கூடிய கவன் போதும் அந்த கோலியாத்தை வீழ்த்த.
Amen. ஆமென். God uses ordinary people. தேவன் சாதாரணமான மனுஷனை உபயோகப்படுத்துகிறார். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Bible is full of this. வேதம் இந்த அனுபவத்தால் நிறைந்திருக்கிறது. Not only that, அது மாத்திரமல்ல, even in the modern day, I have met so many mighty men of God. Everyone started very, very simple, humble, as nobodies. அது மாத்திரமல்ல, இந்த நவீன காலத்தில் நான் திரளான தேவனுடைய ஜனங்களை, மனுஷர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் மிகவும் எளிமையான பின்னணியிலிருந்து, மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எழும்பியிருக்கிறார்கள். Brothers, sisters, don't look for miracles from outside. The seed for abundance, the seed for multiplication, the seed for greatness is within you. அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பெரிய அற்புதத்தை உங்களுக்கு வெளியே இருந்து எதிர்பார்க்காதிருங்கள். அற்புதத்தை செய்யக்கூடிய மகத்துவமான வல்லமையான விதையை தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். If that widow had said, I have only little bit of oil, I am not going to pour, she would have been poor and her children would have been in slavery. ஒருவேளை அந்த விதவை ஸ்திரீ, என்னிடத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது, இனி போய் பாத்திரத்தை வாங்கி நான் நிரப்ப மாட்டேன் என்று சொல்லி இருப்பார்களானால் அவர்கள் அந்த தரித்திரத்திலே இருந்து இந்த கடனை அடைக்காமல் வாழ்ந்திருப்பார்கள். What you have, pour it out, don't hoard it. உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை ஊற்றுங்கள், நீங்கள் அதை பின் வைத்து விடாதிருங்கள். Don't wait for a big break to come from the outside. வெளியிலிருந்து ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பாராதிருங்கள். Amen. Amen. You have to pour the little bit you have, trusting God, and God says, I will only bless people, I will only multiply people who use what they have on the inside. நீங்கள் தேவனை நம்பி உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொற்பத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம், என்னுடைய வார்த்தையை கேட்டு தனக்குள் இருக்கக்கூடிய அற்பமான காரியத்தை, சொற்பமான காரியத்தை ஊற்ற விரும்புகிறானோ அவனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. பல பேருக்கு இந்த கனவு இருக்குது. 10,000 20,000 பேர் நிப்பாங்க, நான் போய் நின்று பெரிய பிரசங்கம் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. You start with 1 or 2. That is how you start. நீங்கள் ஏதோ முன்னால் இருக்கக்கூடிய 1 அல்லது 2 நபரோடு கூட ஆரம்பியுங்கள். அதுதான் உங்களுடைய சொற்பமான ஆரம்பம். Amen. ஆமென். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? ஆமென். You do it, but don't stay there. Don't stay with the smallness. Don't stay with small thinking. God will multiply you. நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொற்பத்தை கொண்டு ஆரம்பியுங்கள், ஆனால் அங்கே நின்று விடாதிருங்கள். தேவன் அந்த சொற்பமான காரியத்தை ஆசீர்வதித்து The கொடுப்பார். seed power is the abundance within the seed. அந்த விதையினுடைய வல்லமை அந்த விதைக்குள் இருக்கக்கூடிய பரிபூர்ணம். Turn with me to Matthew 13th chapter. மத்தேயு 13வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். And we have been studying about the parables about God's kingdom at length in the Tuesday Bible study. I will welcome you there. But listen to one of these parables. Verses 31 and 32, we are all going to read together. நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த இந்த காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக உவமைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மத்தேயு 13வது அதிகாரம் 31 32வது வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 31 32வது வசனங்கள் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். Amen. Amen. I want you to remember this little mustard seed all through this year. இந்த வருஷம் முழுவதும் இந்த சிறிய கடுகு விதையை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். So for that, to help you with that, I am going to pass on some one page, one calendar sheet. அதை நீங்கள் ஆரம்பிக்கும்படியாக ஒரு சின்ன ஒரு நாள்காட்டியை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறேன். And you keep it in your wallet. அதை நீங்கள் உங்களுடைய பணப்பையில் வைக்க வேண்டும். Our brother Johnson has designed it with the mustard seed inside. நம்முடைய சகோதரன் ஜான்சன் அதிலே ஒரு கடுகு விதையை வைத்து அதை அவர் உருவாக்கி இருக்கிறார். Amen. But actual mustard seed in Israel is even tinier than our mustard seed, very tiny. ஆனால் உண்மையில் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அந்த கடுகு விதையானது நானும் நீங்களும் வைத்திருக்கக்கூடிய அந்த கடுகு விதை காட்டில் இன்னும் மிகவும் சிறிதானது. Amen. ஒரு 2-3 பேர் ஹெல்ப் பண்ணுங்க. So I want you to look at this every time
this, when you open your wallet, little, but the tree will be big. நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய பணப்பையை பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த கடுகு விதையை, இந்த சிறிய ஆரம்பத்தை நீங்கள் பார்த்து அதிலிருந்து மேன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த கடுகு விதையை பார்க்கும்போது ஒரு மரம் இல்லை, ஒரு காட்டையே நீங்கள் பார்க்கணும். There is going to be a forest of trees. நீங்கள் இந்த கடுகு விதையை பார்க்கும் பொழுது ஒரு விதையை அல்ல, அந்த ஒரு காட்டையே நீங்கள் பார்க்க வேண்டும் கடுகு விதையில். Amen. Amen. This is how you have to think about your little effort. You are doing something small in the ministry, you think. Helping somebody. But don't think like that. It's going to multiply many times soon, even this year. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஊழியங்கள், நீங்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய அல்லது உதவி செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள், நீங்கள் அதை பாராதிருங்கள். நீங்கள் பலுகி பெருகி இந்த வருஷத்தின் கடைசியில் அடைய போகிற மரமான ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். I was listening to a young minister who's doing powerful ministry in the US. His name is David Hernandez. I was listening to his testimony. டேவிட் ஹெர்னாண்டஸ் என்கிற ஒரு இளம் வாலிபனான ஒரு நபர் மிகவும் வல்லமையான ஊழியத்தை அமெரிக்காவில் செய்து கொண்டிருக்கிறார். நான் அவருடைய சாட்சியை கவனித்தேன். He is only 30 years old. அவர் மிகவும் வெறும் 30 வருஷம் வயசுதான் உடையவர். He already has 20 years of ministry. அவர் 20 வருஷ ஊழிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார். He was with Benny Hinn for a long time. The last few years he has been doing his own ministry. அவர் சோதரன் பென்னியினோடு அநேக வருஷங்கள் ஊழியம் செய்தார். இப்பொழுது கடந்த சில வருஷங்களாக சொந்தமாக ஊழியத்தை He ஆரம்பித்திருக்கிறார். said the first ministry when he was at 11 years old, he was in the Sunday school and the Sunday school teacher wanted somebody to move the transparencies. You know, that time we used to have transparencies, not PowerPoint. So he was looking around and he called David Hernandez, the young boy, to come and help him. அவர் தன்னுடைய 11வது வயதில் தன்னுடைய ஓய்வு நாள் பாடசாலையில் அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது அதை நடத்தி கொண்டிருந்த அந்த நபர் அந்த டிரான்ஸ்பேரண்ட் ஷீட்டை வைக்கும்படியாக அந்த நபர் அந்த 11 வயதான அந்த பையனை அழைத்தார். For first 3 years, that's all he was doing. முதல் 3 வருஷங்கள் அவன் செய்ததெல்லாம் அவ்வளவுதான். But he said, I did it so diligently. Every time before the singer sings, I have to move it correctly. All those things he used to plan and he used to come with prayer, preparation, and God honored that. Today he has millions of people listening to his sermon. அவர் தன்னுடைய சாட்சியில் சொன்னார், நான் அந்த 3 வருஷ காலங்கள் அதை மிகவும் நேர்த்தியாய் நான் ஜெபத்தோடு மிகுந்த பாரத்தோடு அவர்கள் இந்த பாடல் குழு அது பாடல் பாடுகிறதுக்கு முன்னதாக நான் இதை காரியத்தை வைத்து மிகவும் நேர்த்தியாய் செய்து கொண்டிருந்தேன் என்று அவர் சொன்னார். So look at that seed in your hand. Where does it get the power to multiply? நீங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கடுகு விதையை பாருங்கள், பெருகுவதற்கான வல்லமையை அது எங்கிருந்து பெறுகிறது? என்ன இன்ஜெக்ஷன் போடுறீங்களா, ஏதோ நியூக்ளியர் பவர் கொடுக்குறீங்களா? How does it multiply? அந்த சிறிய விதை எப்படி பெருகுகிறது? Because number 1, that seed is given by God. முதலாவது காரணம், அந்த விதையை கொடுத்தவர் தேவன். எனக்கு கரத்தை கொடுத்தவர் தேவன். ஆமென். வாயில பேசுவதற்கு நாவை கொடுத்தவர் தேவன். ஆமென். வாயில வார்த்தைகளை போட்டுவது தேவன். ஆமென். இருதயத்துல ஆசையை தூண்டுவது தேவன். ஆமென். The seed is given by God. அந்த விதையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Whether it is my physical life or renewed life, whether it is God's word or ongoing revelation of God's word, whether it is worldly riches or spiritual gifts, whether it is my family or the church, whatever it is, or the specific gift, it doesn't matter whether I am in this city or another city, whether a door is open or closed, all these things are given by God himself. என்னுடைய பௌதீக சரீரமாகட்டும், என்னுடைய சரீரத்தின் பலனாகட்டும், என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களாகட்டும், என்னுடைய ஆவிக்குரிய ஊழியங்களாகட்டும், நான் இந்த பட்டணத்தில் இருக்கிறேனோ அல்லது வேறு பட்டணத்தில் இருக்கிறேனோ, நான் எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன், எதுவா இருந்தாலும் அதற்கான பலனை, அந்த விதையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Time, நேரத்தை உங்களுக்கு, opportunities, வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், resources, உங்களுடைய நீரூற்றுகளை கொடுத்திருக்கிறார், helps, உதவிகளை கொடுத்திருக்கிறார், physical strength, சரீர ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். every seed, every good and perfect gift is from heaven above, from the Father of lights. ஒவ்வொரு விதையும், ஒவ்வொரு நன்மையான ஈவு, ஒவ்வொரு நன்மையான வரங்கள் அது பிதாவின், ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி That வருகிறது. is the confidence I have about the seed. அதுதான் விதையை குறித்த என்னுடைய நம்பிக்கை. Amen. ஆமென். It is God given.
அது தேவனால் கொடுக்கப்பட்டது. Secondly, இரண்டாவதாக God says, this seed has the power to multiply and reproduce. தேவன் எனக்கு சொல்கிறார், இந்த விதைக்குள் பலுகி பெருக கனி கொடுக்க வல்லமை இருக்கிறது. You may see, look at the seed again. You may see an insignificance, but God sees a forest in that. நீங்கள் அந்த அந்த சிறிய கடுவிதையை பாருங்கள். உங்களுக்கு அது ஒருவேளை அது பயனற்றதாக இருக்கலாம், ஆனால் தேவன் அதற்குள்ளே ஒரு மரமாக காடாக வல்லமையை வைத்திருக்கிறார். The power of the seed is in his promise. தேவன் அந்த விதையினுடைய வல்லமை தேவனுடைய வாக்குத்தத்தம். Amen. ஆமென். Thirdly, மூன்றாவதாக, wherever you plant this seed, இந்த விதையை நீங்க எங்கே விதைக்கிறீர்களோ that ground is God created. அந்த நிலம் தேவனால் உருவாக்கப்பட்டது. God sends the rain. அதை முளைக்க வைக்க தேவன் God மழையை, shines the sun. சூரிய வெளிச்சத்தை அதற்கு அனுப்புகிறார். That is why it grows. அதனால் தான் அது வளர்கிறது. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Not just seed, the whole environment for growth and multiplication God has created. அந்த விதையை வளர பெருக அதனுடைய சூழல்களை தேவன் உருவாக்கி இருக்கிறார். Why the seed in your hand is abundant? It is multiplying because there is power in the seed, there is power of promise, and there is power in the environment that God has created. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த விதை ஏன் வல்லமை உள்ளது? ஏனென்றால் தேவன் அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் அதற்கான இடத்தை உருவாக்கி இருக்கிறார். தேவன் அதற்கான வல்லமையை கொடுத்திருக்கிறார். சுற்றுப்புற சூழல்களை கொடுத்திருக்கிறார். Amen. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அந்த கடுகு விதை சாதாரண விதை இல்லது. ஆமென். 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 அதுல மரம் இருக்கிறது மாத்திரம் இல்ல, அதுல காடே இருக்குது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்க இருக்கிற ஒரு ஆளும் சாமானியமான ஆள் கிடையாது. நீங்க எல்லாரும் அசாதாரணமானவர்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரையும் அப்படிதான் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். அசாதாரணமான காரியங்களை செய்ய, ஆமென். மகத்தான காரியங்களை செய்ய, ஆமென். வல்லமையான காரியங்களை செய்ய, ஆமென். பன்மையாய் பெருக, Yes Lord. அதற்காக தான் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். Hallelujah. Hallelujah. I shared a testimony 4 years back. I was declared dead twice, and these last 4 years I told you I have given one sermon every 2 days. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னதாக மரித்தேன் என்று சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டவன். ஆனால் ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் 2 நாளுக்கு ஒரு தடவை ஒரு செய்தியை நான் கொடுத்து That கொண்டிருக்கிறேன். is many times over what I used to teach before. நான் முன்னதாக நான் பிரசங்க பண்ணுவதற்கு இன்னும் அதிகமாக இந்த நாட்களில் நான் உபயோகப்படுத்தப்பட்டு I கொண்டிருக்கிறேன். am going to show you a mathematics. நான் உங்களுக்கு ஒரு கணிதத்தை காட்ட விரும்புகிறேன். You can say God's power. If you give me a number, I can think of 1 billion or 100 crore. That is God's power. நீங்கள் தேவனுடைய வல்லமையை பற்றி சொன்னால் அது 100 கோடி என்று நான் உங்களுக்கு சொல்லக்கூடும். 100 கோடின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? எவ்வளோ 100 கோடின்றது இந்தியாவோட பாப்புலேஷன் வச்சுக்கலாமா? 100 கோடி. And my effort is tiny, 0.00001, whatever you want to put. அதற்கு நிகராக என்னுடைய சிறிய முயற்சி 0.00001 சிறிய முயற்சி. When God's power comes on it, தேவனுடைய வல்லமை என்னுடைய சிறிய முயற்சி மேல் வரும்போது, it multiplies it. அதை பெருகும் பொழுது What happens? எவ்வளவாய் பெருகும்? You have a big number. You have 10,000. 10,000 என்ற அளவில் அது பெருகுகிறது. Your effort is only 0.00001. உங்களுடைய முயற்சி 0.00001. But the outcome is 10,000. ஆனால் அதனுடைய வெளிப்பாடு 10,000. But there is another mathematics. இனி ஒரு கணக்கு. God's power is 1 billion. தேவனுடைய வல்லமை 100 கோடி. And what you are doing is 0. நீங்கள் செய்கிறதோ பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். 0. சைபர். உட்கார்ந்துருக்கீங்க, சர்ச்சில் மெம்பராக உட்கார்ந்துருக்கோம். Just sit there. அப்படி உட்கார்ந்துருக்கிறோம். What is the result? அதனுடைய வெளிப்பாடு என்ன? 100 கோடியை 0வால் பெருக்குன்னா என்ன வரும்? கிருபா அக்கௌண்டிங் பெரிய ஆளு ஒரு அக்கௌண்டிங் 0 தான் வரும். 1000 கோடியில் பெருக்குன்னா என்ன வரும்? 0 தான் வரும். சத்தமே இல்லை பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ போ கோ போ. நீ உட்கார்ந்து தூங்கி கொண்டிருந்தால் இந்த வல்ல தேவன் எவ்வளவு வல்லமை இருந்தாலும் உனக்கு அந்த 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 விதையை பாருங்க, அந்த விதையை அந்த இந்த இதிலேயே வச்சிருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது.
அந்த விதையை விதைக்கணும், நீர் பாய்ச்சணும். விளைய செய்வதோ தேவன். ஆமென். பெருசாக விளைய செய்வார். ஆனால் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க எல்லாரும், நான் எல்லாரையும் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் இருக்கிற தாளந்த சகோதரனை தவிர எல்லாரும் தாளந்தை வச்சுருக்கிறோம், பாக்கெட்டில் புதைச்சி வச்சுருக்கோம். டோன்ட் டூ தட். தயவு செய்து செய்யாதீங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. God cannot multiply what you don't sow. நீங்கள் விதைக்காத விதையை தேவன் பெருக பண்ண முடியாது. Amen. ஆமென். God will do this because the magnificent God is inside you. Jesus is magnificent. His name is Jesus. He can use you for His glory, for His kingdom. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்வார். ஏனென்றால் மேன்மைப்படுத்துகிற மகத்துவமான தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கான காரியத்தை அவர் செய்வார். Whatever He puts inside you, உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிறதெல்லாம், whenever He puts it inside you, உங்களுக்குள் எப்பொழுதெல்லாம் அதை வைக்கிறாரோ, God always pulls out so much greater than what He put inside. உங்களுக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த சிறிய விதையை காட்டிலும் பல மடங்கு உங்களிடத்திலிருந்து வெளியே எடுக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. That Amen. is the power of the promise. That is God's power. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமை, அதுதான் தேவனுடைய வல்லமை. ஒரு தாளந்து கொடுத்தவன் 2 தாளந்து எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அதுக்கு தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை வச்சுட்டு உட்கார்ந்துருந்தா பாருங்க, அவன் என்ன தெரியுமா சொன்னாரு? You wicked and lazy servant, go to hell. That's what he said. இயேசு சொன்னார் அந்த ஊழியக்காரனை பொறுத்து, சோம்பலும் பொல்லாதவனுமான ஊழியக்காரனே, என்னை விட்டு வெளியே போ, அகன்று போ என்று சொன்னார். அந்த புறம்பே தள்ளப்பட்டாங்க அவங்க. You know how many church members are going to go to hell according to God's word, according to what Jesus said? இயேசு சொன்ன தேவ வார்த்தையை வைத்து எத்தனை ஜனங்கள் இந்த புறம்பான இருளில் போக I போகிறார்கள் attend தெரியும். church every single week. நான் ஒவ்வொரு வாரமும் சபை ஆலயத்தில் பங்கு கொள்கிறேன். I paid my membership due, tithe, whatever. என்னுடைய அந்த மாத சந்தாவை ஒவ்வொரு மாதமும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். Some of them will hear this. They are unfruitful. இதை கனியற்றவன் என்று சிலர் கேட்கப் It's போகிறார்கள். a warning we want to keep in mind. இந்த எச்சரிக்கையை நம்முடைய மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். We want to focus on how you and I are multiplying in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நானும் நீங்களும் எவ்வளவாய் பெருகுகிறோம் என்பதை நம் மனதில் கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு காரியத்துக்காக